பக்கம் தானே அம்மா வேலை செய்கிறாங்கன்னாங்க. எங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அம்மாவை பார்க்கணுன்னு அம்பிட்டு ஆசையோடு ஓடி வரும். அம்மாவை பார்த்துட்டா பரவாயில்ல, வீட்டுக்கு எதுவும் போயிட்டா அப்புறம் பார்க்கவே முடியாது. எங்கே அம்மா இருக்க? உன்னை ஒரு தடவையாவது என் கண்ணால் பார்க்கணுமா? உன் கூட இருக்கும்போது கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல. ஆனால் உன்னை விட்டு விலகி இருக்கும்போது தான் அம்மானா யாருன்னு புரியுது. அதுவும் நான் அம்மா ஸ்தானத்துக்கு வரும்போது தான் அம்மானா யாருன்னு புரியவே வச்சது. எங்கம்மா இருக்க? நான் ஒரு தடவையாவது பார்க்கணுமா? ஐயோ, பார்க்கவே கஷ்டமாக இருக்குடி. ஆமாண்டி, எனக்குமே சங்கட்டமாக இருக்குது. சி, இந்த மாதிரியும் மனுஷங்களாம் இருக்கவா செய்கிறாங்க? பா, மனசே உடஞ்சி போச்சுடி. நீங்க தின்னுபுட்டு கையை கழுவ கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாளுகளேம்மா. அப்படியே உட்காந்து கிடக்குறாளுக. அடியே என்னம்மா? என்ன நொன்னம்மா? ஏண்டி சாப்பிட்ட இடத்த விட்டுவிட்டு கொஞ்சமாவது எந்திரிக்கணும். சாப்பிட்ட இடத்துல உட்காந்துருக்கீங்களே, என்னங்கடி நீங்க? கையை கழுவுனீங்களா என்ன? கஞ்ச வாயில தானம்மா குடிச்சேன், அதான் கை எதுக்கு தனியா கழுவிக்கிட்டு? ஐயோ, சோம்பேறி. நான் சோம்பேறி, கடைஞ்செடுத்த சோம்பேறி. அவன் நம்மள நம்பிக்கிட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கா, சாப்பிட புருஷனை கொடுத்துட்டு வரேன்னு. நீங்க அப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எந்திரிங்கடி, வேலை வெட்டிய பாப்போம். ஓம்மா, எனக்கே மனசு உடைஞ்சு போச்சு. இதுல எங்கிட்டு போய் வேலை வெட்டி பாக்குறது? என்னது உடச்சு புட்டியா? அடியே அடியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியலடி. அம்மா, இப்ப என்னம்மா சொல்லிட்டு எதுக்குமா இப்படி திட்டுற? ஒவ்வொரு பொருளையும் வாங்குறதுக்கு உங்க அண்ணன் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? சிறுக 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 சேர்த்து ஒவ்வொன்றையும் வாங்கி கொடுத்தா இப்படி உடச்சு வாயில போட்டுக்கிட்டு இருக்கியே. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதால அதனோட அருமை என்னன்னு தெரியும். எம்மா எம்மா உம்மா போட்டுக்கிட்டு இருக்காத. முதல்ல உங்க அண்ணன் நான் வரட்டும், வந்தோடனே உன்னை அடிச்சு வேலைக்கு பத்தி விட சொல்றேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்கறது, நீ உடச்சு வாயில போடுறது, இதே ஒரு பொழப்பு வெங்காயம் உனக்கு. வேலை வெட்டி தான் வணங்க மாட்டேங்குது. ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா பத்திரமா கொடுக்க வைக்க தெரியாது. அம்மா, என்னம்மா நீ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்க? பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கனா? ஏண்டி நீ தானே உடச்சு புட்டேன்னு சொன்ன? அம்மா, நான் உடச்சிட்டேன்னு சொன்னது நான் பொருளை சொல்லல, என் மனசு சொன்னேன். என் இதயத்தை சொன்னம்மா, உடஞ்சு போச்சுன்னு. வாயினால வண்ட வண்டையா வந்துடும் பாத்துக்க. நான் கூட போனதை உடச்சு வாயில போட்டியோன்னு நினைச்சு கொஞ்ச நேரத்துல உசுரே இல்ல. நேரத்துக்கு விளக்க மாத்து மட்டும் கையில இருந்துச்சு, வெறி எடுத்திருப்பேன். எந்திரிக்க நீ முதல்ல வேலை வெட்டிய பாக்க. அம்மா அம்மா, என் அம்மாவை பார்த்து எத்தனை மாசம் எத்தனை வருஷம் ஆகி போச்சு. அம்மா ரொம்ப உடம்பு மெலிஞ்சு போச்சு, கண்ணெல்லாம் சுருங்கி போய் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது. ஐயோ, என் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கு. அம்மா ஒன்று ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கணும் போல இருக்குமா. உன்னை முத்தத்தால கொஞ்சம் போல இருக்கு. அந்த கொடுப்பனே எனக்கு இல்லாம போச்சேம்மா. அறியாத வயசுல தெரியாம பண்ணின பாவத்துக்காக என் குடும்பமே என்னை ஒதுக்கி விரட்டி வச்சு இவங்கள பார்க்கணும், இவங்க கூட எல்லாம் மறுபடியும் முதல்ல போதிரி இருக்கணும்னு அம்பட்டு ஆசையும் ஏக்கமும் மனசுல இருக்கு. ஆனால் என்னை ஏற்றுக்கவே மாட்டேன்னு அவங்களும் குறிக்கோளோட இருக்காங்க. எத்தனை வருஷம்தான் இந்த பிரிவு என் வாழ்க்கையில் வருமோன்னு தெரியல. குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். அதுவும் பையன் பிறந்தா குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது எல்லாம் காணல் நீர் போல மறைஞ்சு என்னை இப்போ வரைக்கும் ஏற்றுக்காமையே இருக்கீங்களேம்மா. என் சொந்தமும் வேணாம், என் ஒட்டு உறவு எதுவுமே வேணான்னு ஒதுக்கினாலும், என்னை அடித்து விரட்டினாலும், செவத்து மேலே அடித்த பந்து கணக்கா உங்களை சுற்றி வந்துக்கிட்டு தான் இருப்பேன். என்னைக்காவது நீங்கள் ஒரு நாள் என்னை ஏற்றுக்குப்பீங்களான்னு. இந்த போன ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. உங்க தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு. முதல்ல உங்க அண்ணன் கிட்ட சொல்லி இந்த போனை கொண்டு போய் விற்க சொல்லணும். அம்மா, என்னடி உம்மா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாங்கடி போய் வேலையை பார்ப்போம். மேயர் மாடு நக்கர மாடுக்கு எடுத்த மாதிரியா இந்த மாடுக்கு எடுக்கிறதுக்கு அங்க இருந்து வந்திருக்குது. எந்திரிச்சு வாங்கடி. இந்த எருமைக்கு துணைக்கு வந்ததுக்கு நான் எவ்வளோ பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. அட ஏண்டி, உங்க அண்ணனுக்கு ஒரு போன் போடுறி,
போன் போட்டு எங்க இருக்கா எப்ப வாராக என்னன்னு கேளு, எங்க வந்திருக்காங்கன்னு கேளு, போய் வள வைப்போம். நான் இன்ன வரைக்கும் என்ன அந்த கத்துனல்ல, நான்லாம் போன் பண்ண மாட்டேன். எடு வளர்க்க மாட்ட கட்டையா. இருமா கூப்பிடுறேன். போன ஒண்ணுமே இருந்துக்கிறாங்கப்பா. எப்படித்தான் இவங்களுக்கெல்லாம் ஊரை விட்டு போய் இருக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீ தான் ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், மற்றவங்களும் அப்படியே இருப்பாங்களா? எவ்வளோ ஜாலியா அம்மா நம்ம தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட இந்த மாதிரி அம்மா பேசுனா எப்படி இருக்கும்? ஹலோ அண்ணே, எங்கனே வந்துட்டு இருக்க? ஸ்பீக்கர்ல போடு, ஸ்பீக்கர்ல போடு. பேசு. தம்பி எங்கடா வந்துகிட்டு இருக்க? இன்ன வரைக்கும் மழை அடிச்சது, இப்ப பாரு மழையும் காணா ஒன்னுத்தையும் காணா. எல்லாம் நம்ம நேரத்துக்கு ஒவ்வொன்றும் நடக்குது. போ அம்மா, இங்கதாம்மா இருக்கோம், வரலமா. என்ன காலையில கிளம்புறேன்னு சொன்னேன், அப்ப கிளம்பிருந்தா கூட இந்நேரத்துக்கு வீட்டுக்கு பாதி பக்கம் வந்திருக்கலாம். இன்னும் கிளம்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஊர் வாசல்ல விடலையோ? என்னடா பொழப்ப பார்க்காம இப்படி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? புள்ள படிப்பை கெடுத்துக்கிட்டு வேலை வெட்டிக்கும் போகல. என்ன போனா போன வந்தேன்னா. இல்லம்மா, எல்லாம் கிளம்பிட்டோமா. பாதி தூரம் வண்டியில வந்தோம், வர வர சரியான மழை. அப்புறம் மச்சான் வந்துட்டு இந்த மழையோட எப்படி அங்கே கீழே போவீங்க, அதுவும் இல்லாமல் மரங்கிறம் சரிஞ்சு கிரிச்சு விழுந்துருச்சுன்னா அது வம்பா போயிடும். இன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருக்கு. எப்படின்னு பார்த்துட்டு கிளம்புறோம், இல்லைன்னா நாளைக்கு எது வந்துடுறோமா? ஏண்டா இங்கெல்லாம் மழையும் இல்லை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அங்கே மட்டும் மழை வருதா? இதுவும் நாங்களா போன் போட்டு கேட்க வந்தா நீ சொல்ற, இல்லைன்னா சொல்லி இருக்க மாட்டேன். இங்க வருவீங்கன்னு நான் சோத்தை பொங்கி வச்சு குழம்பாக்கி வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன். பாவி அம்மா, கொஞ்ச நேரத்துல என்ன அண்ட புழுகுது? ஏமா, நாங்கள் வந்தோடனே ஆக்கி இருக்க கூடாதா? உடனே ஆக்கி வைக்கணுமா? ஏமா நீ? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சோத்துல தண்ணி ஊற்றி வை, நாளைக்கு எது வந்தோடனே கரைச்சி குடிச்சிக்கலாம். குழம்பு சுண்ட வச்சா அது 2 நாளைக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நாங்கள் வந்துடுறோம் மழை விட்டோனையும். சரியா? பார்த்து பத்திரமா இருங்க. அப்படி போட அருவாள, எங்க அண்ணனாவது கொக்காவது. உன் பொண்டாட்டி எங்கடா? ஒரு போன் பேச மாட்டேங்கிறா, ஒண்ணும் மாட்டேங்கிறாங்க போனதுல இருந்து. இங்க வந்தா தான் அத்தை சொத்தன்னு நடிச்சுக்கிட்டு திரியறது. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ. டேய், எனக்கு கேக்குதுடா, உனக்கு கேக்குது தானே? சொல்லுடா. ஏண்டி இன்ன வரைக்கும் பேசுனதெல்லாம் கேட்டுச்சு, இப்ப பாரு எங்க அண்ணன் என்ன நடிப்பு போடுதுன்னு. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ. அடே, எனக்கு பேசுறது கேக்குது, பேசு. எங்கடா அவன்? ஹலோ ஹலோ. ஏம்மா, அண்ணன் வச்சிருச்சுமா. ஏடி, பொண்டாட்டி எங்கன்னு கேட்ட உடனேயுமே எப்படி போன கட் பண்ணா பாத்தியா? வரட்டும் வரட்டும், எங்கிட்ட இருந்தாலும் இங்கதானே வந்தாகணும். வரட்டும், அப்ப இருக்குது உனக்கு. ஏம்மா, நீ கத்துன்னு கத்துவன்னு சொல்லிட்டு தான் அண்ணி பேசாம இருந்திருப்பாங்களே என்னவோ. ஏடி, வாரேன் வரல, இருக்கே இருக்கல அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு என்ன? இன்னதுக்கு போகும்போது படிச்சு சொன்னேன், போயிட்டு ஒரு போன் பண்ணு, பேசு, வையின்னு. ஏம்மா, போற இடத்துக்கெல்லாம் தலைவலியை தூக்கிக்கிட்டே போக முடியுமாமா? ஏடி, அப்ப என்ன நான் தலைவலியாடி? அத நான் வேற தனியா சொல்லணுமா? எடுபட்ட சிரிக்கி இருப்பு முன்னையா. ஐயோ, கொழுப்பெடுத்த கழுத ஓட்டமா ஓடுற இரு உனக்கு. எடுபட்ட சிரிக்கி கொஞ்ச நேரத்துல அவளை பைத்தியக்காரி ஆக்கிடுவா போல இருக்கு. போனவங்களை அப்படியே அனுப்பி விட்டுட்டு வரதை விட்டுவிட்டு திருப்பி அப்படியே கூட்டிட்டு வந்துட்டான். நான் சொல்லலை, மழை வந்ததுக்கு அதுக்கும் அதை செய் இதை செய்யின்னு நம்ம உயிரை போட்டு எடுக்குங்க. மழை வந்தோடனே சரி குளிருக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிக்கலான்னு பார்த்தா மனுஷனை பாடா படுத்தி எடுக்குதுங்களே. நேற்று முழுக்க அதை செய்ய இதை செய்யன்னு ஒரு போட்டு தூங்க விடலை. ராத்திரி 2 மணி வரைக்கும் பழமை பேசி காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வெள்ளனையா கிளம்புறேன் அதை செய்ய இதை செய்ய, சாப்பிட்டுட்டு தான் போகணும், பட்டினியா போயிடுங்க பிள்ளைங்கன்னு அவ்வளோ பாடா படுத்தி எடுத்து எல்லாம் துவைச்சி போட்டு நம்மளும் சரி இன்னைக்கு நேரம் கொஞ்ச நேரம் படுத்து மதியானத்துல எந்திரிக்கலான்னா அப்படியே போனவளை திருப்பி கூட்டிட்டு வந்துட்டானே இந்த மனுஷன். இவனெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. கூட்டிட்டு வந்து விட்டுவிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு என் பொழப்பு என்ன நான் என்னன்னு போய் சேர்ந்துட்டேன். வடிச்சு கொட்டுறது யாரு? அந்த மவராசி வந்ததுல இருந்து தலையை கொதிக்கிட்டு அங்கேயே செஞ்சு வச்ச சில கணக்கா உட்காந்துருக்கா. சரி, உள்ள ஒரு வேலை வெட்டிய பாப்பா வைப்போன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குது. இதுல வேற என் மாமியாருக்காரி வேற சொல்லுவா, அவ பாவம் அங்க அம்புட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறா, இங்க வந்தா தான் பிள்ளைக்கு ஓய்வுன்னு. இதுல இந்த மனுஷன் என் தங்கச்சி வேலைங்கிறியான்னு நமக்கிட்டே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவான். நம்மளையெல்லாம் என்ன செஞ்சு அடிச்சுல விட்டுருக்காங்க. இவங்களுக்கு ஆக்கி போறதுக்கு தான் நான் பிள்ளையா பிறந்திருக்கேன் போல இருக்கு. மருமகளே, எம்மாடி மருமகளே, இதுல இதுக்கு என்னதான் வருமோ? என்னங்க என்னம்மா வடைய சுட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க? சாப்பிட சூடா எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்கல்ல. இங்க துட்டு எடுத்துட்டு போய் அவங்க உங்களுக்கு ஊட்டி வேணா விட்டுறேன். என்னது
இல்ல இதுவும் போட்டிருக்கேன். இது எடுத்தா மொத்தமா கொண்டு போய் கொடுத்தனா ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் சும்மா ஓடணும் ஓடியாரணும். அதுதான். சரி வெந்துருச்சுன்னா எடுத்து போடு. இருங்க உள்ள வெந்திருக்காது. ஒரு 2 நிமிஷம் இருங்க, எடுத்து தாரேன். இல்லைன்னா வேகலைன்னு சொல்லுவீங்க. நல்ல 4 கட்டையை எடுத்து உள்ள வச்சு சொருவி நல்லா அடுப்பு எரிச்சு விடுவியா? அதை விட்டு ஏதோ இதா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிகமா விரவ வச்சா கறி போயிடும். பரவாயில்லையா? உள்ள மாவு வேகாது. இந்த பிள்ளைங்க பசியோட இருக்குங்க. எங்களெல்லாம் அத்தை பசி இருக்க மாதிரி தெரியாது. பிள்ளை தான் பசியும் பட்டினியுமா இருக்கும். ஐயோ எனக்கு வர ஆத்திரத்துக்கு போதும் வெந்துருச்சு. எடு வேகமா எடு. இரு இவெல்லாம் போனதுக்கப்புறம் நீ என்கிட்ட தானே வரணும். உனக்கு ஒரு நாள் பெரிய அப்பா வைக்கிறேன். சுட அப்படியே சூடா எடுத்து கொடுத்தா எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். இல்லைன்னா அடிக்கிற மாளிக்கு சில்லு ஆகி போயிடும். இந்த இதுல வை. பார்த்து எடுத்துட்டு போங்க. உளுந்த வடை மட்டும்தான் வச்சியா இல்லை பருப்பு வடை எதுவும் போட்டிருக்கியாமா? ஒன்றுக்கே நாக்கு தள்ளுது. இல்லை 2 வேணுமா? இல்லத்த பருப்பு கொஞ்சமா வண்டு வச்ச மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு பிள்ளைங்களுக்கு போய் எங்கள் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுறது? அதை எடுத்து அப்படியே கட்டி வச்சுட்டேன். உளுந்த மட்டும் ஊற வச்சு அரைச்சி வடை போட்டேன். சரி மொத்தத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துரு. பையன் வந்துடுவான். வந்தோடனே அவனுக்கு எடுத்து 4-5 அடிச்சின்னா அவன் நல்லா சாப்பிடுவான். சரிங்கத்த. தேங்காய் சட்னியை தான் அரைச்சியா? இது கையா இல்லை மிஷினா என்ன? இது இல்லையான்னு கேட்குற கேள்விக்கு இவளே 4 வச்சு அரைச்சிருக்கலாம். நம்ம உயிரை போட்டு எடுத்துக்கிட்டு என்னடி வாங்கிட்டு தான் கேட்டுக்கிட்டு தேங்காய் சட்னி அரைச்சியா இல்லையா? நீங்க சொல்லவே இல்லை. சொன்னாதான் செய்வியா? ஒவ்வொன்றையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணுமா? வீட்டுக்கு மருமக வர வயசுக்கு புள்ள வளர்ந்துருச்சு. இன்னமும் நான் சொல்லணும்னு இருக்கேன். இல்லத்த நான் பாட்டுக்கு அதை எதனா ஆச்சுன்னா அப்புறம் ஏன் எதுக்குன்னுவீங்க? அதான் சரி இதை போய் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன். அதை போட்டுட்டு 4 தேங்காய் துண்டை வெட்டி வை. நான் சட்னி அரைச்சி விட்றேன். சரிங்கத்த. தேங்காவை திருவி வச்சுட்டு இந்த வடையை போட்டு எடுக்கிறேன். ஏமா அப்படியே வச்சின்னா என்ன அதிகமாக குடிக்குமா? அதெல்லாம் அரைச்சோடி போட்டு உடனே எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஐயோ மனுஷனை பாடா படுத்தி எடுக்கிறாளே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே கொதிக்கிற எண்ணெயில தலையை விட்டு ஆட்டிடலாம் போல இருக்கு. வேகமா போட்டு எடு. போட்டு எடுக்கிறேன். நம்ம உயிரை போட்டு எடுக்கிறாங்க. ஒரு வடை கூட ஆசைக்கு இந்தா இங்கே வச்சுட்டு போறேன், எடுத்து நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வந்துச்சு. மொத்தத்தையும் அள்ளி கொண்டுகிட்டு போயிருச்சு. மடி பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கணும். நீ பாட்டுக்கு பிள்ளைய போட்டுட்டு தூங்காத சரியா? ஆமா நம்மளாம் சொல்றது எங்க கேட்கறா? பிள்ளைக்கு பால் கூட கொடுக்க மாட்டான். நானா சொன்னாதான் எடுத்து கொடுப்பா. இப்போ மட்டும் என்ன இவங்களா கொடுக்குறாங்க? நம்ம தான் கொடுக்குறோம். காடு பேத்திக்கிட்டு. இந்தாம்மா பிள்ளைய எப்படி? சரிம்மா நீ பார்த்து பத்திரம் சரியா? சரிம்மா. நீ போயிட்டு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணாமல் இருக்காத. நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபோன் எடு. சரிம்மா. புள்ள கையில் ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்துட்டு போகலாம். கையில் வேற காசு இல்லைம்மா. பஸ்ஸுக்கு தான் காசு இருக்கு. எதுவும் நினச்சிக்காத சரியா? வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வரேன். இல்லைன்னா மட்டும் 500 1000 கொடுத்து தள்ளிடுவாங்க. ஏங்க நீங்கள் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு போய் வேலையை பார்க்காதீங்க. அம்மாவுக்கு பஸ்ஸு வேற எதுன்னு தெரியாது ஒரு சில நேரம். அது பாட்டுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி போயிடும். பஸ்ஸை கரெக்டாக பார்த்து ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்தாலும் போங்க. சரி சின்ன பொண்ணு. அப்புறம் சம்மந்தி நம்ம வீட்டில் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் விசேஷம் பெருசாக பண்ணணும்னு இருக்கோம். 4 பேர் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திடாதீங்க. சிறப்பாக செஞ்சு விட்ருங்க சரிங்களா? சரிங்க சம்மந்தி. அதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. நல்லா பண்ணிடலாங்க. அடுத்தவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தான் வீட்டில் விளக்கறியணும். என்ன ஒரு நல்ல எண்ணம். சரி போயிட்டு வரேங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது உங்கள் வீட்டு விசேஷம். நீங்கள் பாட்டுக்கு யாரோ எவரோ வீட்டு விசேஷம் மாதிரி இருக்காம முன்னால் வந்து எல்லா விளையாட்டையும் பார்க்கணும். வந்துருங்க. சரிங்க சம்மந்தி. நான் வராமல் இருப்பேனா? அதெல்லாம் வந்துடுவாங்க முன்னையே. அப்புறம் பெரிய கெடாவை பார்க்கணும். நீங்கள் இது 10 கிலோ 15 கிலோன்ற மாதிரி பிடிக்காதீங்க. 20 கிலோ 25 கிலோ இருக்கிற மாதிரி கெடாவை பிடிக்கணும். அங்கே எதுவும் பாருங்க. அப்படி இல்லைங்களா நாங்கள் இங்கே பிடிச்சி வைக்கிறோம். அதுக்கு உண்டான காசை கொடுத்துருங்க. அத்தை மணி ஆயிடுச்சு உங்களுக்கு. வாங்க வந்து வண்டியில் ஏறுங்க. பேசிக்கிட்டு இருக்கேன். பேச கூப்பிடுறத பாரு. சரியான பொழைக்க தெரியாத பையன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறான். சரி அப்புறமேட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விளாவரியா பேசிக்குவான். இவங்களுக்கு என்ன பையனை பெற்றுட்டாங்க, பிள்ளைய பெற்றிருந்தா தானே தெரியும் அதனால அருமை என்னன்னு. என்னங்க அத்தை எதுவும் திட்டினாங்களா? நம்ம வருவோம். அங்கே அம்மா சோறு குழம்புலாம் பொங்கி வச்சிருச்சாமா. என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிச்சு. அப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட பேசணும்னுச்சு. அப்புறம் உங்கனே வேற கத்துமுல்ல எங்க, அதனால தான் சரின்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டேன். நல்ல வேலை பண்ணீங்கங்க. இல்லைன்னா பிறந்த வீட்டுக்கு போனால் புகுந்த வீட்டை மறந்துடுவியான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. எம்மாடி மாப்பிள்ள செல்வி வாங்கப்பா, இந்தாங்க வடை சாப்பிடுங்க. என்னம்மா அதுக்குள்ளேயும் வடையை சுட்டுட்டீங்களா? நான் கொஞ்ச நேரம் ஆகும் சரி தலையை காய வச்சுட்டு வந்து வேலையை பார்ப்போன்னு பார்த்தா அதுக்குள்ளேயுமா செஞ்சு விட்டீங்க? அதெல்லாம் உங்கள் அண்ணி எள்ளுனா என்னையா நிற்பாம ஒரு வேலை சொன்னால் சட்டுன்னு செஞ்சு விடுவாங்க. தொட்டு இழுகுன்னு செய்கிற வேலையெல்லாம் இல்லை. கடன்னு செஞ்சுட்டா. நல்லா சாப்பிடுங்க சரியா? இன்னும் உள்ள வடை சுட்டுக்கிட்டு இருக்கா, எடுத்துட்டு வரேன். சட்னி கொஞ்சம் அரைக்க சொல்லியிருக்கேன், அரைச்சி எடுத்துட்டு வரேன் சரிங்களா? சாப்பிடுங்க. பாவங்க நம்ம திரும்பி வரவும் உங்களுக்கு வேலை தான் போங்க.
நம்ம தான் ஊருக்கு போறோம்னா எங்க மச்சான் விடவே மாட்டேன்ட்டு திருப்பி அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? அவர் பேச்சுக்கு மறு பேச்சும் பேச முடியல. உங்களுக்கும் வேற அங்கே பொழப்பு போய்கிட்டு இருக்கு, நம்ம பாட்டுக்கு இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளே என்ன வேணும்னா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மழை வந்துருச்சு, அப்புறம் என்ன பண்ண முடியும்? போற வழியில ஏதாவது ஒண்ணுனா யாரு ஐயோ நான் வருமா அம்மா நான் வருமா? ஓனருக்கு போன் போட்டு பேசிக்கிறேன், நீ எதுவும் நினைச்சுக்காத சரியா? நீ பாட்டுக்கு இரு. சரி சரி வாங்க, சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க. ஏ செல்வி, வேடிக்கை பார்த்தது போதும், வா வந்து எடுத்து சாப்பிடு. ஷோ, நம்ம கடை நடத்துகிற நேரமா என்னமோ தெரியல, ஒரு காக்கா கூட வர மாட்டேங்குது. நானும் அவனை மாதிரி தான் டீ போடுறேன், நானும் அவனை மாதிரி தான் வடை போடுறேன். அவனை பார்க்கறதுக்காக அவன்கிட்ட டீ குடிக்கிறதுக்கு இந்த ஊரே வரானுங்க. நம்ம மட்டும் இருந்தால் ஒரு காக்கா வர மாட்டேங்குது. அப்படி என்னத்தான் கை வைத்தியம் வச்சிருக்கானே தெரியல. இவன் இல்லைன்னா ஒரு வேலையும் ஆகாது போல இருக்கே. இவன் இருந்தா இவனுக்கு 600 ரூபா சம்பளம் கொடுக்கணுமே. சரி, இவன் இல்லைன்னா அந்த 600 ரூபா நமக்கு மிச்சம் தானேன்னு பார்த்தா நம்ம ஒரு கணக்கு போட்டா கடவுள் அதுக்கு ஏத்தாப்புல கணக்கு போடுறாரே. பொறுக்கி பயவுல எப்படி போகுதுன்னு பாரு. என்னாச்சு, ஒரு ஜகஜோதியா இருக்கீங்க போல இருக்கு. ஆமாப்பா, ஜகஜோதியா தான் இருக்கேன். என்ன கடையில மாஸ்டர் காணா? மாஸ்டர் ஊரை விட்டு ஓடிட்டாரு, அவருக்கு பதிலாக தான் நான் இருக்கேன். ஓஹோ, ஊரை விட்டே ஓடிட்டாரா? ரொம்ப சந்தோஷம். என்னப்பா, டீ எது வேணுமா? டீ குடிக்கலாம், போட்டவா? வேண்டாம் 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 வேண்டாம்மா. ஏயா? இல்ல, இப்பதான் நல்ல கடையா பார்த்து டீ குடிச்சிட்டு வந்தேன், அதனால வேண்டாம். வயிற்றுல குட்டிக்கணும்னே அங்கிருந்து வந்திருப்பான் போல இருக்கு. நல்ல கடையா? ஏன் இதை பார்த்தா கடமை தெரியலையே. என்னாச்சு, கோச்சிட்டீங்களா? ஆகிக்கின்றான்னு பார்த்தேன். என்னாச்சு, என்ன கோச்சிட்டீங்களா? இல்லப்பா. ஏன்? நியூஸ் பேப்பர் இருக்கு என் கடையில. டீ குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நியூஸ் பேப்பர்லாம் தருவேன், மற்றவங்களுக்குலாம் தர முடியாது. நீங்க கொடுத்தாலும் நான் படிக்க போறது கிடையாது. வரும்போது சமோசா ஒன்று சாப்பிட்டேன், சும்மா நாக்கில் நாட்டி ஆடுது. கொஞ்சம் எண்ணெய்லாம் கூடுதலா போச்சு, கையை துடைக்கணும்னு நினைச்சேன். அதான் நியூஸ் பேப்பர் இருந்தா வாங்கி துடைச்சிட்டு போலான்னு வந்தேன். தடி பைத்தியம் முடிச்சிடுச்சோ? பைத்தியம் முத்திருச்சுடோ. விடுபட்ட பையன் அங்க தின்னானா, இங்க வந்து கையை துடைக்கிறானா? இவனுக்கெல்லாம் நான் கடை நடத்துறேன் பாரு, என் புத்தியை நான் செருப்பாலேயே அடிச்சுக்கணும்டா. இன்னொரு தடவை மட்டும் இவன் இங்கிட்டு வரட்டும், சுடு தண்ணியை நல்லா காய வச்சு மூஞ்சிலே ஊத்துறேன். நல்ல கடையாமல, நல்ல கடை, நல்ல கடை. என்ன காட்டுறேன் பாரு. எத்தனை நாள் ஓசியில இங்க வந்து குடிச்சிருப்பான். இதுல போன வேற. ஹலோ அண்ணாச்சி. அண்ணாச்சி தான். அண்ணாச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எங்க இருக்க? வந்தாச்சா இல்லையா? அட, அதை ஏன் கேக்குறீங்க அண்ணாச்சி? கிளம்பிட்டேன் அண்ணாச்சி. கிளம்பி வர்ற வழியில சரியான மழை, சோன அடிச்சு ஊத்திருச்சு பாத்துக்கங்க. அதுல எங்கிட்டு வர்றதுன்னு சொல்லிதான் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டான். இன்னைக்கும் நீ வரல? வேணும்னா அண்ணாச்சி பண்றேன், மழை அண்ணாச்சி. ஆமாண்டா, உங்களுக்கு தான் மழை வெயில் காத்து கருப்புன்னு எல்லாம் வரும், எங்களுக்குலாம் எதுவும் வராது பாரு. என்ன அண்ணாச்சி இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம வேற எப்படியா இருப்பாங்க? போயிட்டு இந்த உடனே வந்துருவேன்னு சொல்லிவிட்டு இப்ப பாரு 3 நாள். இந்த நாளைக்கும் நானே தான் வந்து கடை திறக்கணுமா? சரி சரி, காலையில எல்லாம் டானு வந்து நிப்பேன். புய காத்துல எவ்வளவு பொறி வித்துக்கிட்டு இருப்பா, அவகிட்ட போனா சொல்லு, என்கிட்ட சொல்லாத சரியா? முதல்ல நீ போன வையி. என்னன்னாச்சு இப்படி கோவப்படுறீங்க? இங்க பாரு, என்னை கடுப்பேத்தாத சொல்லிவிட்டேன், ஏற்கனவே வயிற்றுச்சல் பிடிச்சு கிடக்குறேன். இப்படியே நீ லீவை போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஆளை மாத்திவிட்டு வேற ஆளை போடலான்னு இருக்கேன். இன்னைக்கே 2-3 பேர் வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க, மாஸ்டர் இல்லையா நான் வரேன்னு. நீ வரன்ற ஒரே காரணத்துக்காக தான் விட்டு கொடுத்தேன். இனிமேலாம் பொறுத்துட்டுலாம் இருக்க மாட்டேன். வேலை வேணும்னா வா, அப்படி இல்லையா அப்படியே அங்கேயே இருந்துக்க. நாளையில இருந்து புது ஆள் வர சொல்லியிருக்கேன், அவங்கள போட்டுக்கிறேன். அண்ணாச்சி சொல்றது கேளுங்க அண்ணாச்சி. இவன் ஓனரா இல்ல நான் ஓனரான்னு தெரியலப்பா. நமக்கு ஒரு நல்ல நாள் பெரிய நாள் எல்லா நாளும் கடையிலேயே கிடக்குறான். ஆனா வேலை செய்யறவங்களுக்கு சம்பளமும் போயிருது, நல்ல நாள் பெரிய நாள் லீவும் போயிருது. அத்தை, கரெக்டா உங்களுக்கு பஸ் நிக்குது அத்தை. இந்த பஸ்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க மாப்பிள்ள. பின்னாடியில உட்கார வேணாம், நடு சென்டர்ல உட்காந்துக்கங்க. சரிங்க மாப்பிள்ள. யாரும் பக்கத்துல அது இதுன்னு கொடுத்தாங்கன்னால வாங்கி சாப்பிடாதீங்க. சரிங்க சரிங்க. இந்தாங்க அத்தை, வாட்டர் பாட்டில் இந்தாங்க. ஏங்க மாப்பிள்ள, அதை நான் வாங்கிக்க மாட்டேனா? இருக்கட்டுங்க அத்தை, இதுல என்ன இருக்குது? இந்தாங்க, இதுல ஒரு 1500 ரூபா இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ மாப்பிள்ள, நீங்க வைங்க, உங்களுக்கு தான் ஊருப்பட்ட செலவு இருக்குது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்க வைங்க முதல்ல. இருக்கட்டும் அத்தை, அங்க இருந்து எல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டு வந்தீங்க, அது உங்ககிட்ட காசு இருக்குமோ என்னமோ தெரியல. மாப்பிள்ள, எனக்கு 300 ரூபா இருந்தா போதும் மாப்பிள்ள, நான் போயிடுவேன். 300 ரூபா என்கிட்ட இருக்கு மாப்பிள்ள.
அட அத்தை புடிங்க அத்தை, இந்தாங்க புடிங்க முதல்ல. ஐயோ தம்பி வேணாங்க தம்பி, உங்களுக்கு செலவு அதிகமா இருக்கு, பிள்ளைய வேற வச்சிருக்கீங்க, அது இதுன்னு வாங்கி கொடுக்கணும் வைக்கணும். அல்ல அவசரத்துக்கு எங்க போவீங்க வைப்பீங்க, எனக்கு என்ன, நான் எதை பார்த்துக்குவேன். அட புடிங்க அத்தை, புடிங்க முதல்ல. அட என்ன மாப்பிள்ளை, என்னை சலுப்பு சங்கடத்துல நிறுத்துறீங்க போங்க. இதுல என்னத்த இருக்கு, எங்க அம்மாவா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? எதை பத்தி யோசிக்காதீங்க, அம்மா அது இது வேணும் இது வேணும்னு கேட்க தான் செய்வாங்க. நீங்க அதெல்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். மோதிரமும் இது கை செய்யணும் நானே எடுத்துட்றேன். நீங்க சும்மா வந்து நின்னா மட்டும் போதும், சரிங்களா? சரிங்க மாப்பிள்ளை. எதுக்கத்த அழுவுறீங்க? பாக்குறவங்க எதுவும் தப்பா எடுத்துக்க போறாங்க. இல்லைங்க மாப்பிள்ளை, உங்களை நினைச்சு அம்பிட்டு பெருமையா இருக்கு. நான் என்னடா பண்ண போறேன்னு தெரியல, அம்பிட்டு வருத்தப்பட்டேன். பொம்பளை பிள்ளைய பெற்றிருக்கோம், கூட ஒரு பொறுப்பு யாருமே இல்லை. இதே கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தா இதே தங்கச்சிக்கிட்டு செய்வாங்க வைப்பாங்க. ஆனா அப்படி ஒரு பொறுப்பு இல்லாம தானே அம்பிட்டு சங்கடமா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லா விதத்துலயும் முன்னவத்து நின்று பாக்குறீங்க வைக்கிறீங்க, அதை நினைச்ச பெருமையா இருக்கு மாப்பிள்ளை. உங்களை நினைச்ச இதுல என்னத்த இருக்கு? இல்ல மாப்பிள்ளை, என் இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும் அந்த வலியும் வேதனையும் எப்படி இருக்கும்னு. நல்லா இருப்பீங்க மாப்பிள்ளை, நீங்க நல்லா இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க மாப்பிள்ளை. ஐயோ பையன் தூங்கிட்டான் போல இருக்கே, நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னு. இவன் தூங்கிட்டான், இன்ன வரைக்கும் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அரவிந்து, அரவிந்து சாமி, ஐயா அம்மா. என்னடி தங்க பிள்ளை, அம்மா வரத்துக்குள்ள தூங்கிட்டீங்களா? ஆமாம்மா, தூக்கம் தூக்கமா வந்துச்சா அத்தான். சாரிடா தங்க பிள்ளை, அம்மா முன்னே வந்திருப்பேன். வர வழியில நான் யாரை பார்த்தேன் தெரியுமா? என்னது வர வழியில யாரையோ பார்த்தாளா? யார பார்த்தா? எவனை பார்த்தா? யாரும்மா பாத்தீங்க? வேற யாரும் இல்லடா தங்க பிள்ளை, உங்க அப்பாயை தான் பார்த்தேன். அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உரமும் இல்லைன்னு சொன்னா அந்த குடும்பத்தோட உறவாடிக்கிட்டு தான் இருக்காளா இவ இன்னமும்? ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா அதை செய்யக்கூடாதுன்னு யோசிக்கிறது இல்ல, அதை எப்படி இவனுக்கு தெரியாம செய்யலான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில மவளே, இன்னைக்கு நீ என்ன ஆக போறன்னு பாரு. ஏய்